நான் வின் திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் உதயராகம் யூகே முரளின்னு பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து 5 சாங்ஸ் இருக்குது. வாமுனிமான்னு ஒரு சாங் வந்துட்டு சங்கர் கணேஷ் சார், தேவா சார், ஏஆர் ரஹ்மான் 3 பேர் பாடியிருக்காங்க. கானாபாலா பொண்ணுங்க புத்தின்னு ஒரு சாங் கானாபாலா பாடியிருக்காரு. ப்ளஸ் இந்த உன்னிமேனன் ஒரு சாங் பாடியிருக்காரு, சூரியன் இல்லைன்னு ஒரு பாட்டு. இது இல்லாமல் வந்துட்டு பிரசன்னா ஒரு சாங் பாடியிருக்காரு. நானும் சுவிஸ் ரகுவும் ஒரு சாங் பாடியிருக்கோம். 5 சாங் பாடியிருக்கு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சங்கர் கணேசரை வந்து இதில் வந்துட்டு பாடியிருக்காரு மற்றும் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜெயாகாஷோட அப்பாவா. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்து கண்டிப்பாக உங்கள் செவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஐம் தினேஷ் நாயர் ஃப்ரம் மும்பை. இந்த வின் மூவியில் வந்து நான் ஒரு ஜெய் ஆகாஷ் கூட நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அது வந்து ஜெய் ஆகாஷ் சார் எவ்வளோ படம் பண்ணியிருக்கா, அவரு கூட நமக்கு நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அவரே சொல்லி நான் பண்ணியிருக்காது. அண்ட் இது வந்து மியூசிக் டைரக்டர் வந்து யூகே முரளி. அதில் பெரிய ஹைலைட்ஸ்ன்னு சொல்லியிருந்தா தேவா சார், சங்கர் கணேஷ் சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் இவர் 3 பேர் சேர்ந்து ஒரு சாங் பாடியிருக்கேன், வாமுனிமான்னு சொல்லி. சங்கர் கணேஷ் சார் இந்த படத்தில் நடித்து அந்த சாங்கில் நடித்து அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றின்னு சொல்கிறேன். மாலை மலர் நேயர்களுக்கு இந்த வின் பட ஒளிப்பதிவாளர் தேவராஜ் பேசுகிறேன். இந்த வின் படம் ஒரு பிரம்மாண்டமான கதை அம்சம் கொண்டது. இந்த படத்தை பொறுத்தளவு கேமரான்னு சொல்ல போனால் லேட்டஸ்டாக நம்ம எல்லாருமே கையாளக்கூடிய கேமராவை தான் இதில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் இதை படமாக்கியிருக்கோம். என் பேர் வினோத். இது என் முதல் படம், பெயர் வின். ஜெயாகாஷ் அவர்கள் நினச்சிருக்காங்க, இசை யூகே முரளி அவர்கள், மெர்க்குரி சத்யா அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. இன்னிலேருந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க உங்கள் ஆசீர்வாதம் தேவை. மெர்க்குரி சத்யாவாகிய நான் இந்த படத்தின் தயாரிப்பாளர் என்ற முறையிலே வெகு சிறப்பாக நாங்கள் 3 மாதத்திலே தயார் செய்தோம் இந்த படத்தினை. இதில் நடித்து வரும் ஜெய் ஆகாஷ் என்ற அருமையான ஹீரோ அனைவருக்கும் தெரியும். தமிழிலும் தெலுங்கிலும் நல்ல பிரபலமானவர். இன்று 9 படங்களிலே நடித்துக் கொண்டிருக்கிறார். ஜெய் ஆகாஷ் அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து நடித்தார். மற்றும் பம்பாயிலிருந்து அருமையான அழைகளை கொண்டு வந்து மக்களுக்கு விருந்து சேர்க்கும் விதமாக பல சுவைகளை இந்த படத்தை படைத்துள்ளோம். இந்த படத்தின் இசையை எங்களது 30 ஆண்டு கால நண்பர் யூகே முரளி, பட்டி தொட்டிலாம் தெரியும், யூகே முரளி தெரியாத ஆளுங்களே இருக்காது மியூசிக் பார்ட்டி. காரணம்னா அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடியவர். அவரும் வினோத்குமார் என்ற எனது தம்பி இதில் டைரக்டராக உள்ளார். மற்றும் தேவராஜ் அண்ணன் கேமராமேனாகவும், பிரபு அவர்கள் அசிஸ்டண்டாகவும், மற்றும் இன்னும் நிறைய பிள்ளைகள் யார் யார் இப்போ தற்போது வளர்ந்து வரும் டெக்னிக்கலாக வளர்ந்து வரும் பிள்ளைகள் அவங்களெல்லாம் வைத்து இந்த படத்தினை அருமையாக செய்து முடித்துள்ளோம். 1964 தான் நான் மியூசிக் டைரக்டர். அதுக்கு முன்னாடி 58லயே விஸ்வநாதன் பட்டு சேர்ந்துட்டேன். ஒரு சீசன் வந்து சிவராம் சொல்லி வாகினி ஸ்டுடியோ இன்ஜினியர், அவர் தான் பழைய படம் சந்திராகாரம் விஷயமா எல்லாம் அவர் தான் பெஸ்ட் இன்ஜினியர். நான் ஸ்டுடியோ ஷூட்டிங் பார்க்க வந்த ஸ்டண்ட் சோமோடும் அந்த ஸ்கிரீன் ஒன்று கருப்பு ஸ்கிரீன் போட்டுப்பாங்க, அது தெரியாத மாதிரி திறந்துட்டேன். அவர் கூட ஒரு நாய்க்குட்டி இருக்கும் எப்போ பார்த்தாலும். அந்த நாயும் அந்த குச்சி எடுத்துன்னு அவரும் என்னை திருத்தி அந்த மெயின் கேட் வரைக்கும் கொண்டாந்து விட்டார். அதே சிவராம் சார் தான் நான் செகண்ட் ஹாப்ல இந்த இது வந்து அப்போ வந்து ஓப்பன் பிரிவி தியேட்டர், இது ரெக்கார்டிங் தியேட்டரை மாத்தி நான் தான் மாத்தி கொடுத்தேன். மாத்தி இதை ரிப்பன் கட்டி என்ன ரொம்ப ராஜ மரியாதையோடு கூப்பிட்டு வந்து கட் பண்ணி ஓபன் பண்ண வச்சாரு. நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க தான் குச்சி எடுத்து தேர்த்தின்னு வந்து ஒரு சொல்லி. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தருக்கும் ஒரு லைஃப்ல வந்து பெரிய முன்னேற்றம் இருக்கணும். சாதாரணமா அந்த பையன் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு இன்னைக்கு என்னையும் ஒரு மதிச்சு ஒரு மேடையில கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்களா, இதே லைஃப் இவங்க எல்லாருக்கும் வரணும். அவங்களும் பெரிய ஆளா வரணும். அவங்களும் நிறைய படங்க பண்ணணும். இந்த 1, 2 படம், 3, 4 படம், 5, 6 படம், 7, 8 படம், 9, 10 படம் எல்லாம் பண்ணி முடிக்க கூடாது. எங்களை மாதிரி ஒரு KV மகாதேவா மாதிரி, ஒரு G ராமராஜர் மாதிரி, ஒரு சுப்பையா நாயுடு மாதிரி, இந்த மாதிரி ஒரு விஸ்வநாத ராமூர்த்தி மாதிரி, ஒரு இளையராஜா மாதிரி, ஒரு ஹரி ஜெயராஜ், அது மாதிரி நிறைய படங்க நீங்க பண்ணணும். பண்ணி சாதிக்கணும்னு சாதிச்சீங்கன்னா வெற்றி பெற்றுவீங்க. இயக்குனர் ஆலினால் வினோத் என்னை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்றப்ப ஹைதராபாத்ல, அப்ப நான் ஒரு படம் 7 கெட்டப் படம் பண்ணியிருந்தேன். அதில் முக்கியமா வந்து ஒரு கெட்டப்புக்காக மொட்டை அடிச்சிருந்தேன். ஸோ அதனால் என்னால் உடனே டேட்ஸ் கொடுக்க முடியாது சொன்னேன். பட் இல்லை, நீங்க தான் பண்ணணும். நான் உங்களை ஃபர்ஸ்டா ராமகிருஷ்ணா, அகத்சின் சார் டைரக்ஷன்ல நான் பண்ண ராமகிருஷ்ணா படத்தை பார்த்திருக்காரு. ஸோ அதுல இருக்கிற மாதிரி ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும். நீங்க தான், அதாவது கார்த்திக் சார் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். உங்களை பார்த்தா கார்த்திக் சார் மாதிரி இருக்கு, நீங்க தான் பண்ணணும் சொல்லி எனக்கா வெயிட் பண்ணி ஆரம்பிச்ச இந்த படம் வின் திரைப்படம். ஆக்சுவலி ஏதோ கார்த்திக் சார் இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்லி லவ் ஸ்டோரியா நினைச்சு பார்த்தேன். பட் ஆனா
படம் பண்ண எல்லாம், அதாவது நிறைய ஆக்டர்ஸ் ஓட இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ வெரி சேலஞ்சிங். படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் பண்ணிடுவேன் ஹீரோ கேரக்டர். அது எதுக்காகன்றதான் படத்தோட சஸ்பென்ஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ ரியல் லைஃப்ல வந்து நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து பேஸ் பண்ண சப்ஜெக்ட் இந்த வின் படம். அண்ட் வின் ஸ்டார் ஜெய் ஆகாஷ் போட்டிருக்காரு. நான் ஆக்சுவலி வேணான்னு சொன்னது தெரியல, நான் எதுவுமே ஜெயிக்கல, இன்னும் தமிழ்ல இன்னும் ஜெயிக்கல. மேபி இந்த படத்தோட வின் இந்த டைட்டில் அது வந்து எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க எதிர்பார்க்கிறேன். யூகே முரளி சார் வந்து ரொம்ப பேஷனேட்டா ஒர்க் பண்ணுவாரு. எது பண்ணாலும் அதுல ஒரு சாஃப்ட்னஸ், ஸ்வீட்னஸ் இருக்கும். அண்ட் ஹிஸ் லவ் ஃபார் மியூசிக் இஸ் சோ கிரேட். அண்ட் அவர் மேடையிலையும் கலக்கிடுவாரு. ஐம் ஷுவர் மியூசிக்ல கலக்க போறாரு. இந்த சாங் நான் ஒரு சாங் இதுல பாடியிருக்கேன். அண்ட் அந்த சாங் எடுக்கும்போது இட் வாஸ் சோ மச் ஃபன். சங்கர் கணேஷ் சார், தேவா சார் கூட நான் பாடினது வந்து பெரும் பாக்கியம் நினைக்கிறேன். நான் அப்பவே நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த பாட்டு பயங்கரமா கலக்க போகுது, நல்லா பிக்சரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. So I hope he's done that, and wishing him all the best for his future projects, and I wish he becomes a great music director.